Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே தேவகுமாரனாகிய இயேசுவாய் அவதரித்தவரே, எங்கள் நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறபடி பிதாவாகி தேவன் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக, ஜனங்களின் ரட்சிப்பிற்காக, பாவம், சாபம், ரோகம், அசுத்தம், பொல்லாத வல்லமையிலிருந்து விடுதலை பெறும்படியாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். மெய்யாகவே நீர் மத்தியிலே எழுந்தருளுவீராக. மெய்யாகவே நீர் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக. மெய்யாகவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரீருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கொண்டு முடிகிற வரைக்கும் கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கார்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவம், சாபம், ரோகம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்கு விடுதலை தந்தருளும்படியாக அவர் நமக்காக பிறந்ததை நாம் நினைவு கூர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பக்தரை வாரும் ஆசையவளோடும் நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனை என்ற பாடலை பாடும். ஹல்லேலூயா. பக்தரை வாரும் ஆசையவளோடும் நீர் பாரும், நீர் பாரும் பாலனை. வாரோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார். சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும் இயேசுவை. இயேசுவை வாழ்க இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவோ. அன்பின் சொரூபி அருள் அவதாரம், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவாதி தேவன் ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நிறைவேற்றி
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை ஆராதிப்போம் வாரி, ஆராதிப்போம் வாரி, ஆராதிப்போம் வாரி வானூரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாய், ஆராதிப்போமே வாரி, ஆராதிப்போமே வாரி, ஆராதிப்போமே வாரி இயேசுவை. ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, எனும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. மறுபடி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, எனும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம் சொல்வோம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் போற்றி துதிப்போம். மறுபடியும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னமவர் சொன்னபடி குடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி குடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னடையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி
சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். ஆண்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். ஆகவே தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. 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 சர்வத்தையும் சர்வத்தையும் மறுபடியும் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தை படைத்தவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானா. தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானா. பாருங்கள், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், படைப்புகளின் பிதாவானவர் தாழ்மை உள்ளவராய் அவர் ஒரு மானிட மடியில் தலை சாய்க்கலாம். கருத்தை உணர்ந்தவர்களாகி, ஆண்டவரே நீர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர், நீர் எவ்வளவு மகிமை உள்ளவர் ஆண்டவர் என்று சொல்லி மறுபடியும் அந்த அடிகளை பாடி தேவாதி தேவரை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். எவ்வளவு பெரியவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானா. தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானா. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் தேவமைந்த நாம் சிங்காசனத்தில் இருந்தவர். பசுத்தொட்டியிலே அவர் படுத்து சின்ன குழந்தையாக சின்ன பாலகனாக அவதரித்தார். மறுபடியும் சிங்காசனம் சிங்காசனம் தேவமைந்த நாம். மறுபடியும் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்த நாம். இங்கு தங்கக்குற்ற பசுத்தொட்டி அடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதம். ஹல்லேலூயா. தலையில் பிறந்தவரை போற்றி துதி. ஆமென். தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை. எவ்வளவு அன்பு கூர்ந்தார். தொட்டிலே மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ. பாலானே பாலானே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை. கரங்களை தட்டி இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் என்னவுடன் தொய்துதிக்க ஏறிடுவோமே. நாம் என்னவுடன் தொய்துதிக்க ஏறிடுவோமே. அவன் இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை. இந்தளவாய் அன்பு வைக்கிறேன் நாம் என்னவுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. என்னவுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. ஆமென்.
ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரே ஹalleluya, மகா பெரிய தேவனே ஹalleluya. சிங்காசனத்தை விட்டு எங்களுக்காக பூமியில இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து சிங்காசனத்திலே தலை சாய்ந்திருந்தவர் ஒரு தாழ்மை உள்ள தாய்மடியில் இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இன்னொரு பாடலை பாடுவோம். குளிர் வாடை வீசும் நேரம். ஹalleluya 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 ஹalleluya. நடுவானில் தூதர் கூட்டம் விண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம் மனிதர் மேல் பிரியமே. இந்த பாடலை பாடி கர்த்தரை ஹalleluya. குளிர் வாடை வீசும் நேரம் நடுவானில் தூதர் கூட்டம் மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம் மனிதர் மேல் பிரியமே. சமாதானம் மனிதர் மேல் பிரியமே. வாடை வீசும் நேரம் நடுவானில் தூதர் கூட்டம் மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே பிறந்த செய்தி கூறினார். தந்தை மீட்பரே புது கானம் பாடுங்கள். விந்தை காணவே விரைந்தோடி செல்லுங்கள். மறுபடியும் மந்தை மீட்பரே புது கானம் பாடுங்கள். விந்தை காணவே விரைந்தோடி செல்லுங்கள். மேசியா இயேசு பிறந்தார். மேன்மைகள் யாவும் துறந்தார். மாட்டு தொழுவில் தவழ்கிறார். மாட்டு தொழுவில் தவழ்கிறார். மகிமை மண்ணில் சமாதானம் மனிதர் மேல் பிரியமே. மகிமை மண் பிரியமே. குளிர் வாடை வீசும்
செய்தி கூறினார். ஸ்தோத்திரம் பாடியே துதி ஸ்தோத்திர பாத்திர துதிகளால் நிறைந்திடும் இந்நாளும் மன்னவர். மறுபடியும் ஸ்தோத்திரம் பாடிடும், ஸ்தோத்திரம் பாடிடும் துதி ஸ்தோத்திர பாத்திர துதிகளால் நிறைந்துமே இந்நாளும் மன்னவர். தந்தை போலமாய் பிறந்தார், நிந்தைகள் தாங்கிட முடித்தார். சொல்லி முடியா அதிசயம், சொல்லி முடியா அதிசயம். மகிமை மண்ணில் சமாதானம், மனிதர் மேல் பிரியமே. மகிமை மண்ணில் சமாதானம், மனிதர் மேல் பிரியமே. குளிர்காடை வீசும் நேரம், நடுவானில் தூதர் கூட்டம், மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். பூமியின் குடிகளே, பூமியாளும் மாந்தரே, பரிசுத்த வான்களே, பரலோக தூதரே, மாமன்னன் இயேசுவின் ஆட்சி, மாசில்லா மகிமையின் ஆட்சி, மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள். விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. வாடை வீசும் நேரம், நடுவானில் தூதர் கூட்டம், மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. ஒளிவாடை வீசும் நேரம், நடுவானில் தூதர் கூட்டம், மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே மேசியா பிறந்த செய்தி கூறினார். ஒருமுறை கைகளை தட்டி, விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. ஹல்லேலூயா. விண்ணில் மகிமை மண்ணில் சமாதானம்,
ஹல்லேலூயா. விண்ணில் மகிமையும் மண்ணிலே சமாதானமும் மனிதர்களாகிய நம்மேல் பிரியமும் உண்டாகும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக சிறு பாலகனாக மனு மக்களுக்காக அவர் பூமியிலே அவர் பாலகனாக பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஆமென். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை, 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 மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா in the highest. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா in the highest. Lord, we lift up your name with your heart full of prayer. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, 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 glory to the King of Kings. Hallelujah. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with your heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna. Hallelujah. Hosanna, உன்னதத்தில் Hosanna. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. Glory, 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 glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with your heart full of prayer. Be exalted, O Lord our God. Glory to the King
இயேசுவே மகிமை 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 தேவனே. ஏழை மறுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மறுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்து சிங்காசனத்தில் வீற்றிருந்த நம்முடைய ஆண்டவர் மனிதனுடைய மடியிலே அவர் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். சொல்லுவோம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். மறுபடியும் சிங்காசனம் 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 வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். சிங்காசனத்திலே வீற்றிருப்பவர் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். முன்னம் அவர் சொன்னபடி குடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி குடிப்பதற்காக மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னடையிலே, மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னடையிலே. ஓ இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. ஓ கிறிஸ்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்தலையில் ஓ கிறிஸ்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் ஓ சர்வத்தையும் ஓஹோ சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தவர், படைத்தாண்ட சர்வ வல்லவர். காட்சியுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டினிலே மகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிரோ ஆரிராரோ. ஆலானி ஆலானி. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரலாம். எட்டரை மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நாங்க நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்ல ஆராதனை பண்ணி முடிச்சிட்டோம்.
குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்பதை விட கிறிஸ்துவை கொண்டாடுவதே மேலானது. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அப்படிங்கறத விட கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது மகா மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டிற்குள் பிரவேசித்து சொல்லுகிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். வேதம் இயேசுவை முக்கியப்படுத்தி இங்கே சொல்கிறதை நாம் காண முடியும். வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் 2 பிரிவுகள், வேத புஸ்தகத்தில் 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. எல்லாருக்கும் தெரியும். நல்ல நீங்கள் கவனித்து பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தின் பெயர் மல்கியா, மலாக்கி அப்படின்னு சொல்வார்கள். மல்கியா. மல்கியா புஸ்தகத்தை தாண்டின உடனே இடையில சொன்னிருக்க ஒரு பேப்பர் இருக்கு. இடையில என்ன இருக்கு? ஒரு பேப்பர். இடையில ஒரே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த ஒரு பேப்பர், ஒரு சிங்கிள் ஒரு பேப்பர் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளை உள்ளடக்கியது. ஒரு சிங்கிள் பேப்பருக்குள்ள எத்தனை ஆண்டுகள் மறைந்திருக்கிறது? 400 ஆண்டுகள் இருக்கிறது அதற்குள்ள. மல்கியா முடிந்து ஆதியாகமம் வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அது கிறிஸ்துவுக்கு முன். அது என்னதுங்க? கிறிஸ்துவுக்கு முன், கிமு அப்படி என்று சொல்லப்படுகிறது. அந்த மல்கியாவுக்கு பிற்பாடு மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்தல வரைக்கும் கிபி என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறந்த பின்பு. ஹல்லேலூயா. இந்த இடையில ஒரு பேப்பர்ல 400 ஆண்டுகள் உண்டு. அந்த 400 ஆண்டுகள் உலக சரித்திரத்தில் இருண்ட ஆண்டுகள். அந்த 9வது வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை பாருங்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை.
அந்த சிங்கிள் பேப்பர், அந்த மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில் உள்ள ஒரு சிங்கிள் கேப், அது 400 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 400 ஆண்டுகளில வாசிங்க பிரதர் மறுபடியும். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். அதாவது ஓகே, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பு நிறைய அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்தார். அடுத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனங்களை அவர் கொடுத்து கொண்டிருந்தார், வசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார். யாரெல்லாம் இருந்தாங்க? ஆதி ஆரம்பத்திலிருந்து நீங்க மல்கியா வரைக்கும் வாசிச்சீங்கன்னா எத்தனையோ தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள், எத்தனையோ ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அந்த 400 ஆண்டுகள் எந்த தீர்க்க தரிசியின் வார்த்தையும் ஜனங்களுக்கு இல்லை. அடுத்து இது எதுவரைக்கும் என்று அந்த டார்க் பீரியட், அந்த இருண்ட காலம் எதுவரைக்கும் செல்லும் என்றும் எங்களுக்கு அறிவிக்கிறவனும் இல்லை, எங்களுக்கு அறிவிக்கிறவனும் எங்களிடத்தில் இல்லை. அல்லேலூயா. இங்க வாங்க, முன்னாடி வாங்க சார். அப்படி என்று அங்கே தீர்க்கதரிசி அங்கலாய்த்து ஆண்டவரை பார்த்து ஒரு முறையிடுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு இருண்ட கண்டம் ஒன்று இருக்கிறது. என்ன கண்டம்? அண்டார்டிகாவா? என்ன கண்டம் உங்களுக்கு தெரியாது? நம்மளே ஒரு இருண்ட கண்டத்தில் இருக்கிறோம். அப்புறம் எங்க? பிரைஸ் தி லார்ட். ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம். அது இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அங்கே மிஷனரிமார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அங்கு போய் சுவிசேஷம் அறிவித்து அந்த இருண்ட கண்டம் இன்றைக்கு ஒளி உள்ள கண்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆப்பிரிக்கா நாடுகள் முழுவதும் யாரும் உட்பிரவேசிக்க முடியாது. நாகரிகம் இல்லை, அங்கே ஆகாரம் இல்லை, ஜனங்களுக்கு ஏற்ற உடை கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் அங்கே போனார். அதற்கு முன்னாலே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போன நிறைய ஊழியர்களை அங்க இருக்கிற காட்டுவாசிகள் அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டார்கள். கடைசியாக டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அங்கே போகும்படியாக அவருக்குள்ளாக ஒரு உற்சாகம் உண்டானது. நிறைய பேர் சொன்னாங்களா, பிரதர், இதற்கு முன்னாலே நிறைய ஊழியர்கள் அங்க போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னால் போன ஊழியர்களை அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டார்கள், நீங்களும் போனால் அப்படிதான் ஆவீர்கள், நீங்க போவது ரெடியா அப்படின்னார்கள். அவர் சொன்னாராம், இருண்ட கண்டமாக இருந்த இந்த பூமியை நோக்கி சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சிங்காசனத்திலே வீற்றிருந்த ஆண்டவர் அந்த பிரகாசமான மேலோகத்தை விட்டு இருண்ட கண்டமாகி இந்த பூமிக்கு வந்ததினாலேதான் இந்த பூமியில வெளிச்சம் உண்டாகி நான் வெளிச்சமடைந்து இயேசுவை அறிந்து கொண்டேன். இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் அந்த காட்டுவாசிகளுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் என்னை அடித்துக் கொண்டாலும் பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஜீவனையும் துச்சமாக எண்ணி வந்தார். அல்லேலூயா. கொடுப்பான். சிங்காசனம் சிங்காசனம் சொல்லுங்க. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஒரு சிங்காசனத்துலதான் அவர் இருந்தார். நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆழங்கள் புரண்டு வருகின்ற முன்னும், ஜலங்கள் உருவாவதற்கு முன்னும், மலைகளும் குன்றுகளும் உருவாவதற்கு முன்னும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனாதியாய் அவர் உருவாக்கப்பட்டார். இந்த வானம் அவரால் உண்டாக்கப்பட்டது, இந்த பூமி அவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் 2000 வருஷங்களுக்கு முன்னாலதான் அவர் பூமியில வந்தார். அப்படிங்கிறது மனுஷனாக அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னால வந்தார். ஆனால் அவர் எப்பொழுது இருந்திருக்கிறார்? ஆதியில் இருந்து இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் இருக்கிறார். அவர் மனுஷனாக பிறந்ததான் 2000 வருஷம். ஆனால் அவர் இருக்கிறது எத்தனை வருஷம்? வருஷங்களே கிடையாது, அதுக்கு தொகை இல்லை. அனாதி காலம் முதல் ராஜாவாக தேவாதி தேவனாக அவர் வீற்றிருக்கிறார். அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் போனார் இருண்ட கண்டத்திற்கு. எல்லாரும் அவரை அடிக்கும்படி கொலை செய்யும்படி வந்தார்கள். அவர் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அவர் மூலமாக ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார், அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு நகரம், ஒரு கூட்டமே, ஒரு காட்டுவாசி கூட்டமே ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது. எல்லாருக்கும் டிரெஸ் போட பழகி கொடுத்தார், கல்வி அறிவு கொடுத்தார், ஒரு ஆரோக்கியமான ஒரு மருத்துவத்தை கொடுத்தார். அதன் மூலமாக ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு வெளிச்சமான கண்டமாக மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அதே போலதான் இருண்ட காலம் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில 400 ஆண்டு காலம். 400 ஆண்டு காலம் இருண்ட காலம். அந்த காலத்தில் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, சிறையிருப்பு, தேவ வார்த்தை இல்லை, சபை இல்லை, தேவ ஊழியர்கள் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு டார்க் பீரியட். ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய ஆலயம் இருந்தது, அன்றாட செலுத்தும் பலி இருந்தது, தீர்க்க தரிசன ஆகமங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வாசிக்கப்பட்டது. ஆனால் அந்த 400 ஆண்டுகள் ஜனங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே அவர்கள் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில, ஒரு துக்ககரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் வேத வசனத்தை வாசிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் 10வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கின்றது. 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த வேளையில தான் ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி போய் சேருகிறது. என்ன நற்செய்தி? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற ஒரு நற்செய்தி. தீர்க்க தரிசன ஆகமத்திலே உண்டு, எரேமியாவின் புத்தகத்திலே உண்டு, ஏசாயாவின் புத்தகத்திலே உண்டு, சங்கீதங்களின் புத்தகத்திலே உண்டு. இந்த இருண்ட காலங்களிலே முழு உலகத்தையும் ரட்சிக்கிற மேசியா பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாரும் நம்பி மேசியா எப்பொழுது பிறப்பார், மேசியா எப்பொழுது பிறப்பார் என்று எல்லாரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட எருசலேமில் அழுகையின் சுவர் என்று ஒன்று உண்டு. என்ன சுவர்? அழுகையின் சுவர். அங்க போய் ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அந்த சுவத்துல போய் தன்னுடைய தலையை முட்டி மேசியா எப்பொழுது பிறப்பார், மேசியா எப்பொழுது பிறப்பார் என்று அண்ணிலிருந்து அவங்க அந்த சுவற்றுக்கு போய் அவர்கள் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழுது கொண்டிருந்த ஒரு காலங்கள்ல தான் நற்செய்தி
இயேசு மேசியா பிறந்தார் என்கிற நற்செய்தி ஜனங்களுக்குள்ளாக வந்தது. இயேசு பிறந்தார், மேசியா பிறந்தார் அப்படின்னு காப்ரியேல் தூதன் வந்து சொன்னார். யார் சொன்னது? காப்ரியேல் தூதன். எங்கிருந்து வந்தார்? அவர் பஞ்சாயத்து போர்டுல இருந்து வரல, நகராட்சியில் இருந்து வரவில்லை. அவர் வந்தது எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரலோகத்திற்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய கனெக்ஷனே யாரோட தான் இருக்கு? வானத்தோட தான் கனெக்ஷன். நம்மளாம் வானம் பார்த்த பூமி. நம்முடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பார்த்து கொண்டிருந்த வேளையில தான் காப்ரியேல் தூதன் இறங்கி வந்து, பயப்படாதீர்கள் பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், don't be afraid. ஹல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்துக்கும் உலகத்தில் உள்ள எந்த மூலையில் இருந்தாலும் எல்லா ஜனத்திற்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று நீங்கள் காலாகாலமாய் எதிர்பார்த்திருந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்தார் என்கிறதே ஒரு நற்செய்தி. கிமுல இருள். கிமுல என்ன இருந்தது? கிறிஸ்துவுக்கு முன் இருள். பாருங்க, குளோப் எடுத்துக்குங்க. குளோப் உங்க மனக்கண்கள் முன்னால கொண்டு வாங்க. குளோப் எப்படி இருக்கு? குளோப் எப்படி இருக்கு? உருண்டையா இருக்கு. அது ஒரு சைஸ். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா இருள், லெஃப்ட் சைடு ஃபுல்லா இருள். அது என்ன காலம்? அது இருண்ட காலம். அது கிமு. சென்டர்ல பாருங்க, அந்த குளோப்ல ஜீசஸ் வந்து இறங்குறாரு. உலகத்துல யார் வந்து இறங்குறாரு? ஜீசஸ் வந்து இறங்குறாரு. ஜீசஸ் வந்து நடுமயம். கிபிக்கும் கிமுக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நடு மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்துவுக்கு முன் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் ஒரு பாலமாக இணைக்கிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், உலகம் இன்றைக்கு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? உலக சரித்திரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு முன் 400 ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகள். அப்படிதான் கால்குலேட் பண்ணி ஆகும். கால்குலேட் பண்ணாதான் அந்த கால்குலேட் வரும், இல்லன்னா வராது. அப்போ கிறிஸ்துவுக்கு பின் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 2021 ஆண்டாச்சு. 21 ஆக போகுது இல்ல? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2020 அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றுமே இல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்து 2020 ஆண்டுகள் ஆனது. அதுதான் கணக்கு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் உலகத்திலே பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது, உலகத்திலே பரிசுத்தம் கிடையாது, உலகத்திலே மீட்பு கிடையாது. ஜனங்களுக்கு எந்த ஒரு நாகரிகமான அனுபவங்கள் கிடையாது. கிறிஸ்துவுக்கு பின் உலகம் அப்படியே தலைகீழாக மாறி இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இந்த பூமியில வந்த உடனே முழு உலகமும் மாற்றம் அடைந்தது, முழு உலகமும் ஞானம் அடைந்தது, முழு உலகமும் நாகரிகம் அடைந்தது, முழு உலகமும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா ஒரு அமைச்சர் வந்து பாஸ்டர்ஸ்கெல்லாம் சந்திச்சு ஒரு கிஃப்ட் கொடுத்து போனார். ஒரு அமைச்சர் கட்டாயம் வரணும்னு சொன்னாங்க. போனோம். இங்க தொண்டாமுத்தூர்ல ஒரு 2000 பாஸ்டர்ஸ். எத்தனை பாஸ்டர்ஸ்? எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆனந்தாஸ்ல ஒரு பெரிய சாக்லேட், இது ஸ்வீட் பாக்ஸ். அப்புறம் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு கோட் ஷூட் தைக்கிற மாதிரி ஒரு கிளாத், காஸ்ட்லி ஆனது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் காசு காணிக்க. அமைச்சரே நம்ம காணிக்க கொடுக்கறாலும் ஆகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, உலகத்துல முழு உலகத்திலையும் 70% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? உலகத்துல
70% கிறிஸ்டியன்ஸ், 30% மற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையான கருத்தை அவர் சொன்னார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள். முழு உலகத்திற்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக வந்தார். அல்லேலூயா. முழு உலகத்திற்கே அவர் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இருண்டு போனதாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தோம். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஒளி என்னுடைய இருண்ட வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய தெய்வீக பிரசன்னத்தை தாரும் ஆண்டவர் என்று கேட்கிற பொழுது தேவன் நம்மையும் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாலே பெரிய உலகம் இருக்கிறது, நமக்கு முன்னாலே பெரிய தேசம் இருக்கின்றது. இந்த ஜனங்களை இந்த ஒளிக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சில வினாடிகள் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி Hallelujah. கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில எங்கள் வீடுகளிலே நீர் பிறந்து, எங்கள் உள்ளங்களிலே பிறந்து, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் சபைகளிலே பிறந்து பாவம், சாபம், ரோகம், அசுத்தம் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தருளுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாக விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. சொல்லுவோம். விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. குளிர்வாடை வீசும் நேரம், நடுவானில் தூதர் கூட்டம், மண்ணிலே மெசியா பிறந்த செய்தி கூறினார். மண்ணிலே மெசியா பிறந்த செய்தி கூறினார். விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. விண்ணில் மகிமை, மண்ணில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆசையோடு வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்கப்பா அப்படி பிள்ளைங்க. பிள்ளைகள் மேல பிரியமாயிருப்பீராக. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி மனுஷராக வந்த ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்துல நீர் சந்தோஷத்தை தாரும். இந்த ஆண்டு முழுவதும் இருந்த எல்லா மன கஷ்டங்கள், மனபாரங்கள், இந்த கொரோனா நோய், பொருளாதாரத்துல கஷ்டம், வியாதி வந்துவிடுமோ என்ற பயம், இதெல்லாம் சிக்கி நாங்கள் தப்பி நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம்ப்பா. ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா, ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா, ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. நான் இன்னும் ஆண்டவருக்காக உழைப்பேன், பிழைப்பேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. few minutes ப்ளீஸ் கொஞ்சம் எழுப்பி நிற்போம். ஒரு பாடலை பாடுகிற பொழுது கிறிஸ்துமஸ் காணிக்கை நீங்கள் படைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பாட்டு? டீ காஃபி சொல்லிட்டியா? வந்துருச்சா? ஹல்லேலூயா. அதுக்குள்ள நம்ம காஃபி வந்துடும், நம்ம ரெடி ஆகிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தரே வாரும்,
பாடலை பாடுவோமா? ஹalleluya. பக்தரேவால் ஆசையாவலோடும் நீ பாரும் கிறிஸ்து பிறந்தாரை சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார். மண்ணில் சமாதானம் சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்வோமாறு இயேசுவே. தேவாதி தேவா ஜோதி ஜோதி சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார் இயேசுவே. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பூமியில சமாதானத்தையும் மனுஷர் மேலும் பிரியத்தையும் கொடுக்கும்படி வந்த என் அன்பின் பிதாவே, இந்த நாளில் கிறிஸ்துவை கொண்டாடுகிற ஒரு கிருபையை தாரும், கிறிஸ்துவை நினைத்து பார்க்கிற ஒரு கிருபையை தாரும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு அந்த நற்செய்தி சொல்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். வந்த எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்கள்ல சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே தேவ கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய தயவு உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தோடு அனுப்போம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் மீண்டும் கர்த்தரை வரை பரியந்த மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கேக்கும் ஒரு காஃபியும் ஆயத்தமா இருக்கின்றது. ஷாலிங்க பாப்பா.